பணத்துக்காக தன் சொந்த பேரனையே நரபலி கொடுத்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியம் இருந்தால், நான் பேயை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன், தைரியம் இருந்தால் மட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை தயவு செய்து பண்ணாதீங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடூரமான சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது அந்த பையனோட சித்தப்பா. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தமாரி அவங்க லீவுக்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு அந்த பையன் போனானா. போன இடத்துல பசங்க கூட விளையாடிட்டு ஜாலியாக தான் இருந்தானா. நைட்டில் ஒரு நாள் ஏதோ அலற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்டையும் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் திரும்பவும் அந்த பையன் வந்தான். ஆனால் கண்ணில் ஒரு அடிபட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததான். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சமாளிச்சுட்டு விட்டுட்டுருக்கான். அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அந்த தெருவில் விளாட்ன பசங்களாம் அன்றைக்கி தான் அந்த பையனை கடைசியாக பார்த்தன்ற மாதிரி சொன்னாங்களாம். ஏன்னா அன்றைக்கி நைட்டு அமாவாசையாக அந்த பாட்டி வேற யாரோ ஒரு சாமியார் பேச்சை கேட்டுட்டு இந்தமாரி இந்த பையனை பலி கொடுத்தா உங்களுக்கு காசு பணம் கொட்டும், நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கலாம், உங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமாவாசை நைட்டு ஒரு 12 மணி அந்த டைமில் நரபலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கை விரல்கள் எல்லாமே ஒரு விரலாக தனித்தனியாக வெட்டும் போது அந்த பையன் அப்படியே துடிச்சிருக்கான் போல், அவ்வளோ சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, தலை வெட்டுறது, தனித்தனியாக ஒரு பொருளாக மொத்தம் 32 பீஸாக வெட்டியிருக்காங்களாம் அவனை. இந்த நரபலியை கொடுத்து அடுத்த நாள் காத்தால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு டவுட் வந்தது, நேற்று நைட்டு ஏதோ சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பாட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஊரை விட்டே கிளம்பிட்டாங்களாம். அடுத்த நாள் அந்த பையன் விளையாடுறதுக்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாண்ட போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டிகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இதுமாரி அக்கம் பக்கத்துலலாம் பேசி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூட்டை உடைச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக இன்னனமோ அந்த பூங்கம் எலுமிச்சப்பழம் இன்னனமோ பண்ணி ஏதோ பூஜை பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட ஒரே ஒரு விரல் மட்டும் தான் அங்கே கிடைச்சதான், மீது எதுவுமே கிடைக்கலையா. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த பாட்டியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த சாமியார் இப்போ வரைக்கும் எங்கே போனான்றே தெரிலன்ற மாதிரி அவர் சொன்னார். பணம் வருது, ஆயில் நீடிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் அந்த முட்டாள்தனமான அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா செருப்பை கைட்டி அடிங்க அவங்களெல்லாம். ஓகே, நாளைக்கு இதேமாரி ஒரு த்ரில்லிங் வீடியோவோட பார்க்கலாம். பாய் பாய்.